நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நமக்கு சமீபமா இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே இன்றைக்கும் பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் வசனம் 3, ஆக்ட்ஸ் சாப்டர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அவங்களிடத்துல எதை பத்தி பேசியிருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை குறித்து பேசியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்கள்ல இருந்தே சீஷர்கள் அவரோடு கூட இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவர் பிரசங்கித்த போது அதை எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதை நமக்கு சுவிசேஷ பகுதிகளும் தெளிவா குறிப்பிடுது. லூக்கா 8வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துட்டோம்னா, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். இந்த 12 சொல்லப்படுகிறது அப்போஸ்தலரையே குறிக்குது. அந்தபடியாக அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்படி இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த 40 நாளளவும் அப்போஸ்தலரிடத்துல மறுபடியுமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது இதன் மூலமா தெரியுது இல்லையா? எதற்காக இதை அப்போஸ்தலரிடத்துல சொன்னாங்க? ஏன்னா அவருக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் மூலமாகவே தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய பிரசங்கம் உலகம் எங்கும் போக போகுது. அதற்காகவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அந்த 40 நாளளவும் அவர்களுடனே பேசியிருக்கிறாரு. இந்தபடியா தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியானது எல்லாரிடத்திற்கும் சென்று சேரணும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அவருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற விதமாக யோவான் ஸ்நானன் முதலாவதாக அதை செய்து கொண்டிருந்தாரு. அதற்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஜனங்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு சமீபமா இருக்கிறத குறித்து சொன்னாரு. அந்தபடி அவருக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்களும் இதை நேர்த்தியாக எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்ல பல்வேறு பகுதிகளில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் பிரசங்கித்ததை தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அதுல சில பகுதிகளை பார்க்கணும்னா, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல பிலிப்பு இத குறித்து எல்லாருக்கும் சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது, அந்தபடியா பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்த பிலிப்புவும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பற்றியும் அநேகருக்கு பிரசங்கித்து ஸ்திரீகளும் புருஷர்களும் ஞானசானம் பெற்றார்கள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவர்களுக்கு பிற்பாடு அப்போஸ்தல ஊழியத்திற்குள்ளார வந்த பவுலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கித்திருக்கிறாரு. இதையும் நமக்கு வசனங்கள் தெளிவா குறிப்பிடுது. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல சீஷர்களுடைய மனசை திடப்படுத்தி பவுலடியார் அநேக உபத்திரவங்களின் வழியாகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்க முடியும்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 8வது வசனத்துல ஜபாலயத்துக்குள்ளார பவுலடியார் பிரவேசிச்சு தைரியமா பிரசங்கிச்சு 3 மாசம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 25வது வசனம், 28வது அதிகாரம் 23வது வசனம், 28வது அதிகாரம் 31வது வசனம், இங்க எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்தபடியாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம் இந்த உலகம் எங்கும் பரவுச்சு. இப்படியாக எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டதுனாலேயே இன்றைக்கு நாமும் இதை குறித்து அறிந்திருக்கிறோம். இப்ப நம்முடைய கடமை என்ன? நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை எல்லாருக்கும் பிரசங்கிக்கணும். எதனால? தேவனுடைய ராஜ்யம் மறுபடியுமாக நமக்கு சமீபமா இருக்கு. மனம் திரும்பி நம்மை மறுபடியுமாக தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கவும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கு. அப்படி இருக்கிற கால சூழ்நிலையில தேவனுடைய ராஜ்யமானது எல்லாருக்கும் சமீபமா இருக்குங்கிறத நாம அறிவிக்கிறது மிகவும் அவசியமா இருக்கு. இந்தபடியாக அன்றைக்கு அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் செய்த காரியத்தை நாம ஒவ்வொருவருமே செய்யணுங்கிறதையே தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதற்காகவே இந்த வேத பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே,
உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்திய எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பாத்திரமாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்க தகப்பனே. இந்த கடைசி நாட்கள்ல உம்முடைய வருகை சமீபமா இருக்குங்கிறத எல்லாரும் அறிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளார சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக காணப்படணும் ராஜா. அதற்குரிய பாரத்தை எங்க எல்லாருடைய இருதயத்திலும் ஊற்றி அருளுங்க தகப்பனே. ஆம் ராஜா, அந்தபடியாய் உம்முடைய ராஜ்யத்தின் நற்செய்திய அநேகருக்கு பிரசங்கித்த உம்முடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாற்ற தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.